அன்ரிசர்வ் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூடிஎஸ் ரயில் ஒன் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு ட்ரிக் தான் இது. ப்ராப்பராக நான் சொல்லித்தர போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யூடிஎஸில் புக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். ட்ரெயினில் இருந்தும் புக் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிற மெத்தட் QR மெத்தடில் நீங்கள் ஸ்டேஷனில் இருந்து பண்ணிக்கலாம், ட்ரெயினில் இருந்தும் பண்ணிக்கலாம், அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் தூரமாக இருக்க எப்படி போய் எடுக்கிறது, வெளியே இன்னும் போகணுமே, யூடிஎஸில் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. பட் இந்த ஆப்ஷனை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மும்பையில் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை ரயில்வே கொடுத்து வச்சிருக்கு. ரயில்வே இந்த ஆப்ஷனை தூக்குனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரில, இப்போதைக்கு இருக்குது. ஸோ யூடிஎஸ் QR கோடுன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன ஸ்டேஷன் கோட QR கோடு வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். QR கோடை காமிக்கவான்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் திருநெல்வேலி சூஸ் பண்ணியிருக்கேன். உடனே உங்களுக்கு QR கோடு வந்துடும். இந்த QR கோடு தான் உங்களோட ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டரில் ஒரே ஒரு சின்ன பேப்பரில் ஒட்டி வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் 3வது பிளாட்ஃபார்ம் போயிட்டீங்க, இங்கே வந்து நீங்கள் எடுக்கணுமே, இன்னும் வெளியே போகணுமே, டைம் ஆகுமே, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான கண்டிஷன், இதுக்கு உங்ககிட்ட 2 ஃபோன் இருக்கணும். சும்மா ஈஸியான ஸ்கேன் பண்ணிட முடியாது. இல்லைனா நீங்கள் ரெகுலராக போகிற ரூட் அப்படின்னா அந்த என்னென்ன ரூட்டாக வேணுமோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் வச்சு தான் பண்ண முடியும். ட்ரெயினில் வச்சும் பண்ணிக்கலாம், வெளியே வச்சு பண்ண முடியாது. இப்போ யூடிஎஸ் ஆப்பில் வந்து QR புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேமராவில் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரயில் ஒன் ஆப்பில் அன்ரிசர்வ்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த QR ஸ்கேன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூடிஎஸ் ரயில் ஒன் ஆப்னா எனக்கு யூஸே பண்ண தெரியாதுன்னா முதல்ல அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை பாருங்கள். முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தனியாக ஃபோன்பே ஜிபேல பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே பேமெண்ட் இதில் வந்து வாலெட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பெட்டர். மற்ற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஒர்க் ஆகாது. ஸோ வாலெட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை 50 100 ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபோன் வேணும். இல்லைனா ரெகுலராக போகிற ரூட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். யார்கிட்டையும் மொபைல் கேட்டால் தரமாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா ஜிபே மாதிரி நீங்கள் கேலரியில் வச்சுன்னா ஸ்கேன் பண்ண முடியாது, லைவாக தான் ஸ்கேன் பண்ண முடியும். கூட ஃப்ரெண்ட் இருந்தால் ஓகே. இது தெரியாத தனி நபராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோன் இல்லைனா பிரிண்ட் அவுட் வேணும். அப்போ தான் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும். நல்ல ஆப்ஷன். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆபத்துக்கு. ரயில்வேக்கு ஒரு வேண்டுகோள், இதில் வந்து நிறைய ட்ராபேக் இருக்குது. அதாவது பேசஞ்சருக்கு ட்ராபேக் இல்லை, ரயில்வேக்கு ட்ராபேக் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். இல்லைனா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.